ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்க. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளில் நாம் நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள், நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களாகட்டும், இல்லை முன்வினை பாவங்களாகட்டும், இல்லை ஏதோ வழி முன்னோர்கள் தொடர்ந்து வரக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள், பாவங்கள் அத்தனையும் நம்மளை விட்டு விலகிடணும். நம்ம தலைமுறையே நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்லா தலைத்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாங்க இந்த ஒரு வழிபாடை செஞ்சுடுங்க. எளிமையான வழிபாடு, ஆனாலும் கூட சக்தி மிகுந்த வழிபாடு. நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பூஜை எல்லாமே செய்வீங்க. எளிமையாக செய்தாலும் சரி, சிறப்பாக செய்தாலும் சரி, அது கூடவே நீங்கள் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்திலிருந்து தானாக கீழே விழுந்த இலை, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு இலை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. வச்சுட்டு விநாயகருக்கு முன்னாடி வைங்க. வச்சுட்டு நீங்கள் அதில் 2 மண் அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி விநாயகருக்கு முன்னாடி வைங்க. இந்த அரச இலை தீபம் நீங்கள் ஏற்றங்க கண்டிப்பாங்க உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் விலகும். இதே போலவே நீங்கள் சனிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மர விநாயகருக்கு நீங்கள் இதே போல் விளக்கேற்றலாங்க. உங்கள் வீட்லேயும் இதே போலவே ஏற்றலாம். எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் கூட பழைய இலையை எடுத்து காய்ந்தோடன் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் புது இலை மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு நீங்கள் மறுபடியும் ஏற்றலாம். தொடர்ந்து உங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஆனாலும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான இந்த வழிபாட்டை செஞ்சு தான் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையே அதி அற்புதமாக மாறிடுங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.